ஹாய் வியூவர்ஸ். இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னா, அடுத்தவங்களோட திறமையை வந்து துச்சமாக நினைக்காதீங்க. இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் வேலைக்கு ஆவான், அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாது. யாருக்குள்ளே என்ன திறமை இருக்குதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது. புரியுதுங்களா? ஸோ எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, மலையாளத்தில் ஒரு ஹீரோ, ஒரு பேர்லாம் எனக்கு தெரியாது. சமீபத்தில் ஜெயிலர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் பார்த்தீங்கன்னா வில்லன் ஒருத்தர் வந்தார். அவர் ஆரம்ப காலத்தில் அவர் ஒரு சாதாரண ஒரு காமெடி மாதிரி ஒரு டான்ஸ் மாதிரியாக ஆடி படத்துக்குள்ளே நுழைஞ்சவர் தான். மைக்கேல் ஜாக்சன் மாதிரி சின்னதாக ஒரு டான்ஸ் ஆடி நுழைஞ்சவர் தான். அதுக்கப்புறம் ஆனால் அவருடைய முகத்துக்கும் அவருடைய கேரக்டருக்கும் சினிமாக்கெல்லாம் இவன் லைக்காப்பா அப்படிலாம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சினிமா ஹீரோஸஸ் நிறைய பேர் சொல்லலாம் நம்ம. பட்டு நான் என்ன சொல்ல வரேன்னா, இவரை வந்து ஒரு துச்சமாக நினச்சாங்க. அப்போது இவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இவர் ஆனால் முயற்சி பண்ணி ஒரு படமாக நடிச்சுட்டு வந்துட்டார். எப்படியோ சின்ன ரோலும் பெரிய ரோலும் அப்படியே மாறி மாறி மலையாள இண்டஸ்ட்ரியில் அவர் வந்துட்டார். அதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில் அவர் ஜெயிலரில் எடுத்தாங்க. ஆனால் அவர் ஒரு வில்லனாக தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த கேரக்டர் அவருக்கு பொருத்தமாக இருந்துச்சு. அன்றைக்கி அவருடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 30 lakh. ஸோ பாருங்கள், ஒரு துச்சமாக நினச்ச ஒரு நடிகர் தான். ஆனால் அந்த துச்சமாக நடித்த அந்த நடிகரை ஒரு குறிப்பிட்ட டைம் வரும்போது அவர் திறமைக்கு ஏற்ற மாதிரி ஒரு படம் அமைஞ்சிச்சு பார்த்தீங்களா? அப்போது யாரையும் நம்ம துச்சமாக நினைக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் நான் வந்து சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த டைமுக்கு வந்தோன்னே அந்த கடவுள் அவரை உயர்த்தினார் பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி நிறைய ஹீரோஸை சொல்லலாம் சினிமா ஃபீல்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ சமீப காலமாக என்னுடைய மைண்டுக்கு இப்போ இந்த டைமில் எனக்கு அவர் தான் ஞாபகம் வந்துச்சு. பாருங்க, அவர் வந்து துச்சமாக நினச்சாங்க. ஆனால் அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உயர்ந்து இன்றைக்கி பெரிய பெரிய வில்லன் ரோல்லாம் அவருக்கு கொடுக்குற அளவுக்கு அவர் உயர்ந்துக்கிறாரு. நிறைய சினிமாவில் அவரை வந்து வில்லனாகவும் ஹீரோவாகவும் நடிக்க அவரை கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி அவர் வந்து ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கிறார், கரெக்டாக? ஆனாலும் அவர் பாருங்கள், அவருக்குள்ளே ப்ளஸ் பாயிண்ட் நான் சொல்கிறேன். ஆனால் அவருக்குள்ளேயே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா, அவர் வந்து ட்ரிங்க் பண்ணுவார். சமீபத்தில் அவருடைய வீடியோவை பார்த்தேன். ட்ரிங்க்கு ரொம்ப ஓவராகி அவர் தன்னுடைய செயல் திறனை இழந்து ஒரு எழுந்துக்க முடியாத ஒரு நிலையில் அவர் கொண்டு போனார். பேசுவார், எல்லாம் செய்வார், ஆனால் உக்காந்த நிலைமையிலே இருக்கிறார். ஸோ இதுதான் நல்ல வாய்ப்புகள் வர்றது ஒரு பக்கம், அதை தக்க வச்சுக்கிறது அதை காட்டிலும் பெரிய விஷயம். ஸோ இது அதை தக்க வச்ச காரியத்தை நம்ம தக்க வச்சுக்கிட்டாலும் அந்த தக்க வச்சுக்கிட்ட காரியத்தை நம்ம நல்ல விதத்தில் கொண்டு போகிறது அதை காட்டிலும் ஒரு பெரிய விஷயம். ஸோ இதுதான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, எல்லாருக்குள்ளே எல்லா திறமையும் இருக்குது. அந்தந்த நேரம் வரும்போது, அந்தந்த டைம் வரும்போது, அந்தந்த முயற்சி எடுக்கும்போது நம்ம வின் பண்ணுறோம். கடவுளோட அருள் இருந்தால் எதையும் நம்ம சாதிக்க முடியும். இதெல்லாம் தேங்க்யூ ஜீசஸ்.